அமலராதிபிரான் பாசுரம் 4. சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஓட்டி ஓர் வெம்கணை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான் திருவயிறு உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. அரங்கனின் உந்திக் கமலத்தில் லயித்திருந்த ஆழ்வாரின் மனம் அடுத்து பெரிய பெருமாள் திருவயிற்றின் மேல் அணிந்திருந்த உதரபந்தத்தின் மேல் செல்கிறது. சுற்றுகின்ற பம்பரம் ஆடுகிற இடத்திலேயே நின்று உலாவுவதைப் போல உதரபந்தத்தில் சென்ற மனம் அங்கேயே நின்று உலாவுகிறதாம். இப்பாசுரத்திலும் அவர் மனம் ராமபிரானிடம் சென்று பின் அரங்கனிடம் வருகிறது. இப்பாசுரத்தின் மேலெழுந்த வாரியான பொருள் 4 திசைகளிலும் மிக நேர்த்தியாகவும் தகுந்த பாதுகாப்போடும் உயர்த்தி கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட இலங்கையின் மாமன்னனான இராவணனின் 10 தலைகளையும் ஒரே அம்பு கொண்டு தரையில் உருண்டோடச் செய்த ராமபிரான் கடல் போன்ற நிறமுடையவன். அவன் ராவணனை வதைத்து விபீட ஆழ்வாளுக்கு முடிசூட்டிய பின் களைப்பை போக்கிக் கொள்ள இயற்கை வளம் பொருந்திய அரங்கத்தில் வந்து அரிதுயில் கோள்கிறான். அங்கே குயில்கள் பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன. போரின் வெற்றிக்கு பின்னான கொண்டாட்டம் அது. அப்படி அறுதியில் கொள்ளும் பெரிய பெருமாளின் அழகான வயிற்றில் அணிந்துள்ள உதரபந்தம் என்ற ஆபரணமானது எனது உள்ளத்துக்குள் புகுந்து கொண்டு அங்கே நிலைத்து உலவுகின்றது என்கிறார் திருப்பான் ஆழ்வார். இனி வார்த்தைக்கு வார்த்தை பொருளை பார்க்கலாம். சதுர 4 புறமும் நீண்டிருக்கக்கூடிய மாமதில், மிக உயரமான பெரிய மதில். சூழ்ந்திருக்கும் இலங்கைக்கு, இலங்காபுரிக்கு இறைவன் மன்னன் ராவணன். தலை 10 தலைகளும் உதிர்ந்து வீழும்படியாக ஓட்டி வெட்டி தள்ளி ஓர் வெண்கணை, ஓர் கொடிய கணையை உய்த்தவன் எய்தவன் ஓதவண்ணன் கடல் வண்ணன். மதுரமா மிகவும் இனிமையாக வண்டு பாட வண்டுகள் பாடவும் மாமயில் ஆட பெரிய மயில்கள் ஆடவுமாக இருக்கின்ற இனிய சூழ்நிலையில் அரங்கத்தம்மான், அரங்கத்தில் கண் வளரும் அழகிய மணவாளன் திருவயிற்றில் அணிந்துள்ள உதரபந்தம் என்ற ஆபரணம் என்னுடைய உள்ளத்தினுள்ளே நின்று நீங்காமல் நின்று உலாவுகின்றது. சதுரம் என்றால் 4 புறமும் என்று பொருள். அதே சமயம் மிக திறமையான உத்திகள் நிறைந்த என்ற பொருளும் உண்டு. மிகவும் திறமைசாலிகளை சதுரர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? இலங்கையின் மதில் பல சூக்குமங்களை உள்ளடக்கியதாகவும் மிகுந்த பாதுகாப்பு உள்ளதாகவும் புகுவதற்கு அரியதாகவும் உள்ள மதில். 4 பக்கமும் நீண்டும் உயர்ந்தும் உள்ள மதில். அந்த மதிலுக்கு குகைக்குள் சிங்கம் இருப்பது போல ராவணன் இருந்தானாம். பரமபதத்திலே மிகவும் பாதுகாவலோடு பரந்தாமல் இருப்பதை ஒப்ப இலங்கை மாநகர் மாமதிலுக்குள் ராவணன் இருந்தானாம். அனுமன் இலங்கைக்குள்ளே புகுந்து ராவணனை முதல் பார்த்த போது அவன் அசுரர்களுக்கு தலைவனாகவும் இருக்கலாம் அல்லது தேவலோகத்துக்கு தலைவனாக இருக்கலாம் என நினைத்தானாம். அவ்வளவு ஐஸ்வர்யம் உடையவனாகவும் அதிகாரம் உள்ளவனாகவும் இருந்தானாம். ராவணன் மட்டும் ராமன் சொன்னதை கேட்டு இறங்கி வந்திருந்தான் என்றால் ராமபிரானை ராவணனையே மீண்டும் இலங்கைக்கு அரசனாக முடிசூட்டியிருப்பானாம் ஆனால் ராவணன் மனம் மாறவே இல்லை. தலை 10 உதிர ஓட்டி என்பதற்கு ராவணன் தலைகளை பனங்காய்களை வெட்டி தள்ளுவது போல வெட்டி தள்ளினான் என்று பொருள். ராவணன் பெற்ற வரபலத்தால் அவனது தலைகள் வெட்ட முளைத்தன. முளைக்கிற தலைகள் விழுகிற தலைகளை காணுமா போலே வெட்ட தலைகள் முளைத்து கொண்டே இருந்தனவாம். ராமன் இந்த போரை ஒரு விளையாட்டாகவே நிகழ்த்தி கொண்டிருந்தானாம். தலைகள் ஒவ்வொன்றாய் வீழ்ந்து முளைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலாவது ராவணன் மனம் மாறக்கூடும் என ராமன் எதிர்பார்த்தான். அதனால் காலம் தாழ்த்தினான். ராவணன் மிகவும் களைத்து போன போது, நீ களைப்பாய் இருக்கிறாய், இந்த நிலையில் உன்னுடைய போரிட எனக்கு மன சங்கடமாக இருக்கிறது. எனவே நீ இன்று போய் போருக்கு நாளை வா என்றானாம் ராமபிரான்.
இப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் வெற்றி தோல்வி யாருக்கு என்று தெரியாமல் போய்விடுமே என்று தேவர்கள் வருந்தி சொன்னார்களாம். பிறகு சண்டையிடும் போது அவன் உயிர்நிலை ராவணனின் வயிற்றில் இருக்கிறது என்று விபீஷணன் சொல்ல அப்பொழுது ராமன் உடனடியாக அவனை கொல்லவில்லையாம். இனி இவன் திருந்த மாட்டான் என்ற நிலையை அறிந்த பின்பு கொடிய வெண்கணையாகிய பிரம்மாஸ்திரத்தை அவனது உயிர்நிலையில் ஏவி அவனை கொன்றான். ஓதவண்ணன் என்றால் ஒலிக்கின்ற கடல் நிற வண்ணன். ராவணனை கொன்ற பிறகு விபீடனனுக்கு முடிசூட்டி வீரத் திலகமாக தேவர்களும் மற்றோரும் போற்றும் ஒலி விண்ணதிர கடல் வண்ணனாக ராமன் நின்று கொண்டிருந்தானாம். போரிட்டு களைத்த திருமேனியை கொண்டிருந்தாலும் திருவரங்கத்திலே தன்னை பார்க்கிற மற்றவர்கள் தன்னை கண்டு தம் களைப்பை போக்கிக் கொள்ளும் தன்மையிலே கண் வளர்ந்திருந்தானாம். போர் முடிந்தது, வெற்றி வந்தது. அந்த நிலையிலே கொண்டாட்டம் கொள்ளுமா போலே ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தனவாம். குயில்கள் பாடின. பெரிய மாமையில் அரங்கமே அழகு பொங்குபடி தோகை விரித்து ஆடியது. வானவர்கள் பறவைகளாக உருவெடுத்து பாடியும் ஆடியும் மகிழ்ந்தார்களாம். செருவிலே அரக்கர்கோனை செற்ற நன் சேவகனார் என்று திருவாளையிலே சொல்லப்படுகிறது. அப்படி அரிதுயில் கொண்டிருக்கும் திருவரங்கன் திருவயிற்று ஆபரணமாக விளங்கும் உதரபந்தத்தின் மீது தன் உள்ளம் சென்று அங்கே நின்றுவிட்டது என்கிறார். பம்பரம் நின்று கொண்டிருப்பது போல தோன்றினாலும் வேகமாக ஆடிக்கொண்டிருக்குமா போலே உதரபந்த அழகு உள்ளத்தில் நின்று கொண்டிருந்தாலும் உலாவிக் கொண்டிருந்தது என்கிறார். அப்படிப்பட்ட பேரெழில் அரங்கனாகிய ராமபிரானின் அழகு பிரதிகூலரை அம்பாலே அழிக்குமா போலே அணுகூலரை அழகாலே அழிக்கும் என்கிறார்கள். திருப்பாணாழ்வாரின் கண்கள் அடுத்து எங்கு சென்றன என்பதை நாளை பார்க்கலாம்.